ஆனா நீ இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போன்னு சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? இந்த 5 வருஷத்துல ஒரு 1000 வாட்டி பிரேக்கப் பண்ணியிருப்பியா? ஆனா ஒவ்வொரு தடவையும் பிரேக்கப்புக்கு ஒரு காரணம் சொல்லுவா பாரு. அருண், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், இப்போதைக்கு பிரேக்கப்பு? உனக்கு சண்டை போட தெரியல, ரொமான்ஸ் பண்ண வரல, பைக்ல பக்கத்துல உட்காந்தா தள்ளி போய் உட்காருன்னு சொல்ற. இவ்ளோ ஏன்? நான் என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆன் மண்டையாட்டிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ற. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஏய், என்னடி செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் தப்புன்ற ஒரு ஆம்பளை என்ன தாண்டி பண்ணுவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா, நான் கோச்சிட்டு போட பின்னாடி வரணும் தெரியாதா? பிரேக்கப். ஏய் அங்க பாரு, ஏசி வெண்ட் மேல குருவி கூடு கட்டி இருக்கு. ஏண்டா ரோட்ல போகும்போது கை பிடிச்சிட்டு கூட நடக்க மாட்டியா? உன்ன போய் நான் லவ் பண்ண பாரு. ச்சே, பிரேக்கப். ஏண்டா நேத்தல நீயும் பிரியாவும் அங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஓ கனவுல இருந்தா நான் எப்படி பண்ண முடியும்? கனவா இருந்தாலும் அதுல நான் தானே வரணும். எப்படி அவ வரலாம்? ஐயோ, அது ஒன்ன தாண்டி கேட்கணும். அது ஓ கனவுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரேக்கப். எல்லா தடவையும் பண்ற மாதிரி அன்னைக்கும் அப்படிதான் பிரேக்கப் பண்ண நினைச்சேன். பார்த்தா உண்மையிலேயே விட்டுட்டு போயிட்டேன். அன்னைக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம வேணும்னு நினைச்சா நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நியாயப்படுத்தி நம்ம கூடவே இருக்க பார்ப்பாங்க. வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க என்னமோ சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. உனக்கு என்ன பிடிக்கல அதான் விட்டுட்டு போயிட்டேன். அப்படிலாம் இல்ல. சரி, அதை விடு. எதுக்கு முடிஞ்சு போனாலாம் பேசிட்டு வந்து வண்டியில ஏறி நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். போலாமா? அண்ணா ஒரு டீ ஒன்றும் பூஸ்ட் ஒன்றுண்ணா.